ஹாய் அஸ்லாம் வலைக்கும். ஈத் விலாக் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இப்போ போட போகிறேன். ஸோ ஈத் ஈவினிங்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஈத் விலாகில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டேஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மார்னிங் வரைக்கும் அந்த விலாக் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து மார்னிங் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து போட்டாச்சு. ஸோ அதனால் ஈவினிங் தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ ஈவினிங் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறது அப்படிங்கிறதே தெரியல. பட் ஆனால் வெளியில் போயே ஆகணும் ஈத் டே அப்படிங்கிறதுனால. ஆனால் ரொம்பவே வெயிலாக இருக்குங்க, சரியான வெயிலாக இருக்குது துபாயில். எங்கே போகிறது அப்படிங்கிறதே தெரியவே இல்லை. ஸோ எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தான் போனோம். அப்புறம் போய் பார்த்தாக்கா ஹஸ்பண்ட் வந்து ஃபெஸ்டிவல் சிட்டி போகலாம் அப்படின்னாங்க. பட் ஃபெஸ்டிவல் சிட்டி போய் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போகாத மால் உள்ளேயே சுற்றிட்டு இருந்தது இன்றைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேராக எங்கே போனோம் அப்படின்னாக்கா மால் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் போகலாம் அப்படின்ட்டு தான். பட் நான் இவ்வளோ வந்து கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ ஒரு கூட்டம். எல்லாருமே வந்து கிளம்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஈத் அப்படிங்கிறதுனால. இங்கே தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபுட் கோர்ட் மேலே வந்து அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்துச்சு, சரியான கூட்டமாக இருந்துச்சு. நம்ம தான் சாப்பிட வரோம்னு நினச்சாக்கா ஈதுங்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து டெக்ஸஸ்லேருந்து தான் வாங்கினோம் பர்கரு, அதுக்கப்புறம் வந்து சிக்கனு இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு நேராக வந்து பாப்பா ரொட்டிக்கு போயாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இது ஒரு பன்னே பார்த்தீங்கன்னாக்கா 20 திராம் கிட்ட இருக்குது. அது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து டாப்பிங்லாம் போடணும் அப்படின்னாக்கா அதுக்கு 10 கிராம் எக்ஸ்ட்ராவே வருது. ஸோ வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. பட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசைனால இன்னைக்கு ஈதா, ஸோ ஓகே நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் சாப்பிட்டு பார்த்தோம். பட் வேறு லெவலாக இருந்துச்சு நட்ஸ் உள்ளதெல்லாம். எனக்கு பொதுவாக அந்த சாக்லேட்டே பிடிக்கவே பிடிக்காது. பசங்க வந்து சாக்லேட் கேட்டாங்க. என் பெரிய பொண்ணுலாம் வேணான்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது, சிக்கன் சாப்பிட்டது அதுக்கப்புறம் பர்கர் சாப்பிட்டதெல்லாம் அப்படின்னு. பட் நாங்கள் மட்டும் 3 வாங்கி நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். பட் நான் தான் நிறையா சாப்பிட்டேன்னு சொல்லலாம். இது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ் பிரியாணி தான் வாங்கணும் லஞ்சுக்கு. அன்றைக்கி ஃபுல் டேவும் நான் வந்து எந்த வேலையுமே செய்யலை, ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். என்னோடய விலாக் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஈத் விலாக் பார்க்குறவங்களுக்கு ஈத் அப்படின்னாக்கா எஸ்எஸ் பிரியாணி வாங்குவோம். பட் இந்த லாஸ்ட்டு ஈதுக்கும் சரி இப்போவும் சரி நாங்கள் வந்து ஈத் அன்னைக்கு வந்து பிரியாணி வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வாங்கியிருந்தோம். இந்த பிரியாணி வந்து எஸ்எஸ் பிரியாணி அப்படின்னா எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட். எல்லாருக்குமே அந்த பிரியாணி மட்டும்தான் பிடிக்கும். எவ்வளவோ பிரியாணி சாப்பிட்டாச்சு. பட் இந்த பிரியாணியில் உள்ள டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து மட்டன் பிரியாணி தான். மட்டன் கூட எல்லாமே வந்துடும், சிக்கன், முட்டை, ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, ஸோ எல்லாமே வந்துடும். ஸோ அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக எங்கேயும் வெளியிலையும் போகல. கெஸ்ட்டு வந்து அன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வெளியில் போகல. அதுக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சுக்கு வந்து லெஃப்ட் ஓவர் இருந்த பிரியாணியே சாப்பிட்டாச்சு. ஸோ அதுவும் கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸும் பண்ணி சாப்பிட்டுட்டு பசங்க எல்லாருமே வந்து பாஸ்கின் ரோபின் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஈத் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் தான் எப்போதுமே பசங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் பாஸ்கின் ரோபினில் வாங்கி கொடுப்பேன். நல்லா பெரிய கப்பாகவே எடுத்துக்கோங்க, மேலே டாப்பிங்லாம் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. எதனால அப்படின்னா ஈத் அன்னைக்கு அவங்க டேடி வந்து ஈத் மணி கொடுப்பாங்க. பட் நான் வந்து எதுவுமே காசுலாம் கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதில் அவங்கள அழைச்சிட்டு வந்து நல்லா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு போறது. அதே மாதிரி தான் இந்த டைமும் வந்து நான் அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கி சூப்பராக சாப்பிட்டாங்க. ஸோ எங்களோட ஈத் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த 3 டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. மாஷால்லா ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களுக்கும் நல்ல விதமாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.